ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷ்மாஸ் அட்வென்ச்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் டு கொடைக்கானல் ரோட்டில் ஷென்பகனூர் அப்படின்ற ஒரு ஊரில் உள்ள ஒரு மியூசியம் பற்றி தான். இது வந்து ஒரு சேக்ரெட் ஹார்ட் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜால் மெயின்டைன் பண்ணப்படுற ஒரு அழகான ஒரு மியூசியம். இந்த மியூசியமை விட இந்த இடம் ரொம்ப அழகு. இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானலுக்கு போகிற வழியில் கொடைக்கானல்லேருந்து கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் முன்னாடி ஷென்பகனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேக்ரெட் ஹார்ட் காலேஜ் இருக்கும், அங்கே தான் இது இருக்குது. ரொம்ப ஒரு அழகான இடம். அழகான ஒரு லொக்கேஷன், அழகான பேர்ட்ஸோட உங்களுக்கு வியூ கிடைக்கும், அதோட சவுண்ட், இன்செக்ட்ஸோட சவுண்ட், இப்படி நிறைய அழகான இடம் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கீங்கன்னா அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும். ரொம்ப ஒரு மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லாத இடம், அதே சமயம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். சேக்ரெட் ஹார்ட் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜால் தான் வந்து இது மெயின்டைன் பண்ணப்படுது. இந்த இடம் வந்து உங்களுக்கு ஷென்பகனூர் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரைட் கட் பண்ணி மேலே ஏறினீங்கன்னா இந்த காலேஜ் இருக்கும். அதுக்கு உள்ளாரையே தான் இந்த மியூசியமும் இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான மியூசியம். நீங்கள் காண முடியாத சில விஷயங்கள் இங்கே காணலாம். நிறைய காயின்ஸ், அதாவது நீங்கள் வந்து சேரர், சோழர், பாண்டியர் அந்த காலத்துலேருந்து உள்ள காயின்ஸ் எல்லாம் வந்து இவங்க சேகரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் காட்டினீங்கன்னா ஒரு அழகான ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரீஸோட காயின்ஸும் இங்கே இருக்கும். நீங்கள் இது வந்து ஒரு லெசன் மாதிரி கூட உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஃபன்னாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டலாம். உலகத்தில் ரொம்ப ரேராக இப்போ இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஈவன் புலி வந்து வெளியில் நடமாடிட்டு இருந்த ஃபோட்டோஸ்லேருந்து விதவிதமான கல், ஒரு ஷெல், அதாவது நண்டு ஓடு சொல்லுவாங்கள்ல, அதில் சிலுவை நண்டு அப்படின்ற ஒரு ரேர் வகையான நண்டு, அதோட ஓடு, விதவிதமான மரங்களோட பட்டைகள், அப்புறம் ரெட்டை தேங்காய், இந்த மாதிரி என்னென்ன வித்தியாசமாக நீங்கள் வந்து உலகத்தில் பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அயன் ஏஜில் மனுஷங்க யூஸ் பண்ண ஒரு பாத்திரங்கள், பண்டங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது கையில் களிமண் கிடைக்கிறத வச்சு செய்கிற ஒரு பண்டங்கள். அதுக்கப்புறம் தாழி, அதிலேயே வந்து மனுஷங்களை பரி பண்ணுவாங்க, புதைப்பாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுற தாழிகள். அப்புறம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்கள், ஈவன் ஷார்க்லேருந்து உங்களுக்கு ரெப்டைல்ஸ் எல்லாத்தோட எல்லா விதமான பாடங்களும் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இங்கே எல்லா வகையான ஸ்னேக்ஸை நீங்கள் வந்து நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்னேக்ஸை வந்து பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் டர்ட்டில்ஸ், டாட்டாய்ஸ், அப்புறம் எல்லா வகையான உயிரினங்கள், இது அதுன்னு சொல்லவே முடியாது. ஈவன் மனுஷ குழந்தைகள் வரைக்கும் அம்மா வயிற்றுக்குள்ளே உள்ள ஒரு நாள் குழந்தையோட ஒரு கருவிலேருந்து 9 மாத குழந்தை வரைக்கும் உள்ளது இருக்குது. இங்கே பாருங்கள், இது குட்டி பியர், அது வந்து பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா வகையான பாம்பு வகைகள்,
கோலத்தோட எலும்பு. குட்டி குட்டி பூநாகத்துலேருந்து கிங் கோப்ராலேருந்து மலைப்பாம்பு வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லா பேர்ட்ஸோட பாடங்களும் இங்கே இருக்குது. அதை ஒரு ட்ரீ மாதிரி செட் பண்ணி எல்லா பேர்ட்ஸையும் அட் அ டைமில் வச்சுருக்கிறது ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். எல்லா டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ், அப்புறம் குட்டி குட்டி பூச்சி, அதோட முட்டைகள், அது எல்லாமே பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கலெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கவே பிரமிப்பாக இருக்குது. அப்புறம் ஒரு குட்டி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அவங்களே செட் பண்ணி அதில் உயிரினங்கள் நடமாடுற மாதிரி பாடங்களை வச்சு அவங்க செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது நேச்சுரலாக. இந்த மியூசியம்லேயே ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துறதும் சரி, அதே சமயம் இப்படிலாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற விஷயமாகவும் நான் இதை பார்க்குறேன். ஒரு 1 டே பேபியிலேருந்து ஒரு 9th மந்த் டெலிவரிக்காக உள்ள பேபி வரைக்கும் உள்ள எல்லா இதையும் வச்சுருக்காங்க. இங்கே சாம்பிள்ஸையும் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமன் ஃபேஸஸ் ஒவ்வொரு ஒரு கம்யூனிட்டிலையும், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த ஊரில் இப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபவுண்ட் பண்ணது இந்த ஒரு ஃபாதர் தான். இவர் இல்லைன்னா இந்த மியூசியமே இல்லை. ரொம்ப ஒரு அழகான இடம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.